விஜயதசமி திருவிழா அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கும் பண்டிகை அப்படிங்கிறது உண்மை. நவராத்திரி விழா முடிந்த அடுத்த நாள் விஜயதசமி கொண்டாடப்படுது. விஜயதசமி இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து நம்ம கொண்டாட இருக்கிறோம். அந்த அற்புதமான விஜயதசமி திருநாளில் பெண்கள் எந்த நிறத்தில் உடை அணிந்து கொண்டு வழிபாடு செய்வது சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. விஜயதசமி தினத்தில் துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி 3 தேவியரையும் ஒரு சேர வழிபட்டோன்னா வளமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். வெற்றியை குறிக்கும் பண்டிகை தான் விஜயதசமி திருநாள். விஜயதசமி கொண்டாடுவதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலானோர் பராசக்தி மகிஷாசுரனுடன் போராடி வெற்றி பெற்று வாகை சூடிய நாள் தான் விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம். விஜய் அப்படின்னா வெற்றி அப்படின்னும், தசம் அப்படின்னா 10 அப்படின்னும் பொருள்படுது. மகிஷாசுரனோடு பராசக்தி 9 நாள் போரிட்டு 10ஆவது நாள் வெற்றி பெற்ற தினத்தை தான் விஜயதசமி திருநாள் அப்படின்னும் சொல்லுவோம். முன்பொரு காலத்தில் பார்த்தோன்னா தனு அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானா. அவனுக்கு மிகவும் பலசாலியான ரம்பன், கரம்பன் அப்படின்னு 2 மகன்களும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேருமே அவங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த புத்திரர்கள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடும் தவம் புரிந்தார்கள் அப்படின்னும், கரம்பன் அப்படிங்கிறவங்க அன்ன ஆகாரம் இன்றி நீரில் நின்று தவம் செய்தான் அப்படின்னும், அப்பொழுது இந்திரன் அவனுக்கு பிள்ளை பிறந்தால் தேவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினச்சி முதலை உருவில் சென்று நீரில் நின்றிருந்த கரம்பனை கொன்றான் அப்படிங்கிறது கதை. ரம்பன் அப்படிங்கிறவங்க யட்சபுரி அப்படிங்கிற ஊரில் ரசாலம் அப்படிங்கிற ஆலமரத்தின் அடியில் பஞ்சாக்கினி மத்தியில் தவம் செய்தார் அப்படின்னும், சகோதரனாகிய கரம்பனுக்கு இந்திரனால் ஏற்பட்ட மரணத்தை அறிந்து கொண்ட ரம்பன் தேவர்களை அழிக்க சபதம் மேற்கொண்டார் அப்படின்னும், தவத்தின் இறுதியில் தன் தலையை வெட்டி அக்னியில் செலுத்த முயன்றான் அப்படிங்கிறதும் கதை. அவர்களுடைய தவத்தில் மகிழ்ந்த அக்னி தேவன் அவனுக்கு முன்பாக தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். உடனே ரம்பன் யாராலுமே ஜெயிக்க முடியாத மகன் எனக்கு வேண்டும் அப்படின்னும் கேட்டானாம். அதற்கு அக்னி தேவன் நீ எந்த பெண்ணை முதலில் பார்க்கிறாயோ அந்த பெண்ணிடம் உனக்கு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு வரம் கொடுத்தாராம். அதையடுத்து ரம்பன் தவத்திலிருந்து வெளியே வந்தானா. அப்பொழுது அவன் எருமை ஒன்றை பார்த்தான் அப்படின்னும், அந்த எருமையை பார்த்தவுடன் அதன் வாயிலாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னும், எருமை தலையும் மனித உடலுமாக பிறந்த அந்த பிள்ளை மகிஷாசுரன் அப்படின்னு அழைக்கப்பட்டான் அப்படின்னும், மகிஷாசுரன் மகாமேரு அப்படிங்கிற மலையில் 10,000 வருடம் கடும் தவம் செய்தார் அப்படின்னும், மரணமே இல்லாத வாழ்க்கையை அவன் பிரம்மனிடம் கேட்டான் அப்படின்னும், அதற்கு பிரம்மன் மரணமில்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அப்படின்னும், பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம், அதனால் வேறு வரம் கேள் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அவன் தேவர்களாலும் பூதங்களாலும் ஆண்களாலும் மிருகங்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்டானா. பெண்கள் மென்மையானவர்கள், அவர்களால் தனக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறதுனால பெண்களை தவிர்த்து வரம் கேட்டானாம் மகிஷாசுரன். பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் அப்படிங்கிறது கதை. மகிஷாசுரனுக்கு சிற்சூரன் அப்படிங்கிற சேனாதிபதியாகவும் தாம்ரன் அப்படிங்கிறவ தளபதியாகவும் இருந்தாங்களாம். அசிலோமா, பிடாலன், பாக்ஷ்கலன், கால்பந்தகன், உத்ரகன், திரிநேத்ரன் போன்ற மந்திரிகளும் இருந்தாங்களாம். மகிஷாசுரனுக்கு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவன் சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவன் அஞ்சனம் அப்படிங்கிற மலையில் மாகிஷம் அப்படின்ற மிக அழகிய பட்டினத்தை நிர்ணயம் செய்தான் அப்படின்னும், தேவர்களை மிரட்டி தனக்கு உதவியாளராக மாற்றிக்கொண்டான் மகிஷாசுரன் அப்படிங்கிறதும் கதை. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி மகிஷனை எப்படி அழிப்பது அப்படின்னு ஆலோசனை செய்தார்கள். தேவர்களின் சக்தியிலும் மும்மூர்த்திகளின் ஒளியிலும் இருந்து தெய்வீக சக்தி படைத்த தேவி தோன்றினாள் அப்படிங்கிறது கதை. புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்சம் சதுர்த்தி திதியில் பராசக்தி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் அப்படின்னும், அந்த தேவி 18 கைகள் கொண்டு மகாலட்சுமியாக காட்சி தந்தாள் அப்படிங்கிறது கதை. தொடர்ந்து 9 இரவுகள் போர் புரிந்து மகிஷாசுரனை அவனோடு இருந்த அசுரர்களையும் அழித்தாள் தேவி.
இதனால் அன்னை மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு அழைக்கப்பட்டாலாம். அந்த இடத்தில் மகிஷனை தேவி வதம் செய்தாலோ அந்த இடம் இப்போ தேவிப்பட்டினம் அப்படின்னு பெயர் பெற்று அந்த இடத்தில் வெற்றி பெற்ற 10வது நாளை விஜயதசமியாக நாடுதோறும் நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த அற்புதமான விஜயதசமி தினத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமையோடு வரக்கூடிய அந்த நாளில் பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது பவள நிறத்திலான பவள சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறத்திலான உடையை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூடுமானவரை புடவை அணிந்து கொண்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது முடிந்தவரை நாகரீகமான உடைகளை அணிந்து கொள்வது, குறிப்பாக புடவை அணிந்து கொள்வது, நெற்றியில் திலகம் இட்டுக்கொள்வது, மலர்கள் சூட்டிக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அன்றைய தினம் ஆயுதங்கள், நம்ம வேலை செய்வதற்கான கருவிகளை பூஜிப்பது நன்மை தரும் அப்படின்னும், ஆயுத பூஜை அன்னைக்கு இதை பூஜை செய்து மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்தை பூஜிப்பதும் விஷ்ணு பகவானை தியானிப்பதும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லுவாங்க. மேலும் பெருமாள் கோவில்களில் வன்னி மரத்தில் பானம் போடும் நிகழ்வும் அன்று நடக்கும் அப்படின்னும், விஜயதசமி நாள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியாக முடியும் அப்படின்னும் நம்பப்படுது. அன்றைய தினத்தில் துர்க்கை தேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி 3 தேவியரையும் ஒரு சேர நம்ம வழிபாடு செய்தோன்னா வளமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னை மகிஷாசுரன் அப்படிங்கிற தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதைப் போல நம் மனதில் உள்ள கோபம், தீய எண்ணம், பொறாமை, பேராசை இது எல்லாமே அழித்து நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்னும், அந்த நாளில் துவங்கப்படும் எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றியில் கொண்டு முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த விஜயதசமி திருநாளை பெண்கள் பவள சிவப்பு நிறத்திலான அந்த ஒரு நிறத்தில் உடை அணிந்து கொண்டு வழிபாடு செய்வது, புதிய செயல் தொடங்குவதற்கான துவக்கத்தை செய்வது, கடையாக இருக்கட்டும், வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அன்றைய தினம் பவள சிவப்பு நிறத்திலான உடையை அணிந்து கொண்டு அந்த விஷயத்தை செய்யும் பொழுது மிக சிறப்பான வெற்றியை கண்குளிர காணலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.